பொதுக்காலத்தினுடைய 5வது வாரத்தினுடைய சனிக்கிழமையாகி இன்றைக்கு நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தை தொடக்க நூலினுடைய தொடர்ச்சியை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்டு பயன்பெறுவோம். கடவுள் ஆதாமை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வார்த்தைகள் 9 முதல் 24 முடிய. அந்நாட்களில் ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன். ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன். எனவே நான் ஒளிர்ந்து கொண்டேன் என்றான். மனிதன், நீ ஆடையின்றி இருக்கின்றாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தாள், நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள், காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டிருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகைமையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிகாலை காயப்படுத்துவாய் என்றார். அவர் பெண்ணிடம், உன் மகப்பேற்றின் வேதனையை மிகுதியாக்குவேன். வேதனையில் நீ குழந்தையை பெறுவாய். ஆயினும் உன் கணவன் மேல் நீ வேட்கை கொள்வாய், அவனோ உன்னை ஆள்வான் என்றார். அவர் மனிதனிடம், உன் மனைவியின் சொல்லை கேட்டு உண்ணக்கூடாது என்று நான் கட்டளையிட்டு விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டதால் உன் பொருட்டு நிலம் சபிக்கப்பட்டுள்ளது. உன் வாழ்நாள் எல்லாம் வருந்தி அதன் பயனை உழைத்து நீ உண்பாய். முட்செடியையும் முற்புதரையும் உனக்கு அது முளைப்பிக்கும். வயல்வெளி பயிர்களை நீ உண்பாய். நீ மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டதால் அதற்கு திரும்பும் வரை நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைத்து உன் உணவை உண்பாய். நீ மண்ணாய் இருக்கின்றாய், மண்ணுக்கே திரும்புவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான். ஏனெனில் உயிர் உள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகள் செய்து அவர்கள் அணிய செய்தார். பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் இப்பொழுது நம்முள் ஒருவர் போல் நன்மை தீமை அறிந்தவன் ஆகிவிட்டான். இனி அவன் என்றென்றும் வாழ்வதாக. வாழ்வின் மரத்தில் இருக்கும் பறித்து உண்ண கையை நீட்டிவிடக்கூடாது என்றார். எனவே ஆண்டவராகிய கடவுள் அவர் உருவாக்கப்பட்ட அதே மண்ணை பண்படுத்த அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து வெளியே அனுப்பிவிட்டார். இவ்வாறாக அவர் மனிதனை வெளியே துரத்திவிட்டார். ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே வாழ்வின் மரத்திற்குள் செல்லும் வழியை காப்பதற்கு கெருபுகளையும் சுற்றி சுழலும் சுடரொளி வாளையும் வைத்தார். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 90. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். 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 மலைகள் தோன்றும் முன்பே, நிலத்தையும் உலகையும் நீர் உருவாக்கும் முன்பே, ஊழி ஊழி காலமாய் உள்ள இறைவன் நீரே. என் தலைவரே, தலைமுறை தோறும் நீரே எங்கள் புகலிடம். அல்லேலூயா, அல்லேலூயா. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தை முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. மார்க் நற்செய்தி 8வது பிரிவு 8 முதல் 10 வாக்குகள். அக்காலத்தில் மீண்டும் பெருந்திரளான மக்கள் கூடியிருந்தார்கள். உண்பதற்கு அவர்களிடம் ஒன்றுமில்லை.
இயேசு தன்னுடைய சீடரை வரவழைத்து அவர்களிடம், நான் இம்மக்கள் கூட்டத்தின் மீது பரிவு கொள்கின்றேன். ஏற்கனவே 3 நாட்களாக இவர்கள் என்னோடு இருக்கின்றார்கள். உண்பதற்கும் இவர்களிடம் எதுவும் இல்லை. நான் இவர்களை பட்டினியாக வீட்டிற்கு அனுப்பிவிட்டால் வழியிலே தளர்ச்சி அடைவார்கள். இவர்களுள் சிலர் நெடுந்தொலைவிலிருந்து வந்துள்ளனர் என்று கூறினார். அதற்கு அவருடைய சீடர்களோ, இப்பாலை நிலத்திலே இவர்களுக்கு போதுமான உணவு அளிப்பது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து, உங்களிடம் எத்தனை அப்பங்கள் உள்ளன என்று கேட்டார். அவர்கள் 7 என்றார்கள். தரையிலே அமர அவர்களுக்கு அவர் கட்டளையிட்டார். பின்பு அந்த 7 அப்பங்களையும் எடுத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி பிட்டு பரிமாறும்படி தம் சீடர்களிடம் கொடுக்க அவர்களும் மக்களுக்கு அளித்தார்கள். சிறு மீன்கள் சிலவும் அவர்களிடம் இருந்தன. அவற்றின் மீது அவர் ஆசி கூறி பரிமாறச் சொன்னார். அவர்கள் வயிறார உண்டார்கள். மீதியாயிருந்த துண்டுகளை 7 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். அங்கு இருந்தவர்கள் ஏறக்குறைய 4000 பேர். பின்பு அவர் அவர்களை அனுப்பிவிட்டார். உடனடியாக தம் சீடரோடு படகேறி தல்மனுத்தா பகுதிக்கு சென்றார். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தொடக்க நூலிலிருந்து நாம் இந்த நாட்களிலே வாசிக்க நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த நாளிலே நாம் பார்க்கின்ற செய்தி, தாம் செய்த குற்றத்தை ஒப்புக்கொண்டு தன்னுடைய நிலையை அறிந்து நான் பாவி என்று சொல்லாமல், அவரால் நான் பாவம் செய்தேன், இவரால் நான் பாவம் செய்தேன், அது என்னை தூண்டியதால் நான் பாவம் செய்தேன் என்று பிறர் மீது பழி சுமத்துகின்ற நிலைப்பாட்டை நாம் படிக்க பார்க்கின்றோம் தொடக்க நூலிலே. இதோடு நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இத்தகைய நிலையை அறிந்து அவர்கள் செய்த தவறுக்கு ஏற்ற தண்டனையை கொடுப்பதை நாம் பார்க்கின்றோம். பாம்பு இத்தகைய நிலையில்தான் வாழும் என்பதையும், நிலங்கள் இத்தகைய பலனைத்தான் இனிமேல் தரும் என்கின்ற அந்த செய்தியையும், பெண்ணை ஆண் ஆட்சி செய்வான் என்று சொல்லுகின்ற நிலைப்பாட்டையும் நாம் இந்த நாளிலே படிக்க பார்க்கின்றோம். பாவத்தினுடைய விளைவு, அந்த பாவத்தினுடைய சம்பளம் சாவு என்பதுதான் உண்மையும் கூட. அந்த சாவு மனிதனை தொற்றிக் கொண்டது இத்தகைய பாவச் செயல்பாடுகளால் என்பதைத்தான் நாம் அறிய பார்க்கின்றோம். இந்த ஒரு நிலைப்பாட்டில்தான் நாமும் நம்மையே கேட்டு பார்க்க அழைக்கப்படுகின்றோம். கடவுள் பரிவும் இரக்கமும் உள்ளவராய் இருக்கின்றார் என்பதை நற்செய்தி மிக அழகாக சொல்லித் தருகிறது. 4000 பேர் கூடியிருக்கின்ற அந்த இடத்திலே வெறும் சிறு அப்பத்துண்டுகளையும் மீன்களையும் கொண்டு அத்தனை பேருக்கும் உணவு பரிமாறுகின்ற கடவுளாக அவர் தன்னை காட்டிக் கொள்கின்றார். காரணம், அந்த மக்கள் மீது அவர் பரிவு கொண்டதனாலேயே அவர்கள் வயிறார உண்ண உணவு பரிமாறுகின்றார் என்பதை நாம் அறிய பார்க்கின்றோம். இத்தகைய பரிவினுடைய கடவுள், இத்தகைய இரக்கத்தினுடைய கடவுள் நம்முடைய குற்றங்களையும் மன்னிப்பார் என்பதிலே எந்த மாற்றும் இல்லை. ஆனால் அவர் நம்மிடம் எதிர்பார்ப்பதோ, நான் பாவி, என் மீது மனம் இறங்கும், நான் உமக்கு எதிராக குற்றம் செய்தேன் என்று நம்முடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டு நாம் நம்மை அவரது கரத்திலே ஒப்புக்கொடுப்போமேயானால், அவர் எல்லாவற்றையுமே மறந்துவிட்டு அந்த ஊதாரி மைந்தனது ஓமையிலே சொல்லப்பட்டிருப்பது போல, எழுந்து தன் மகன் திரும்பி வருவதை பார்க்கின்ற பொழுது இவர் இறங்கிச் சென்று ஓடோடி சென்று கட்டி அணைத்து முத்தமிட்டதோடு மட்டுமல்லாமல், அவன் பாவத்தால் தொலைத்த அவனுடைய காலுக்கான செருப்பு, புதிய ஆடை, மோதிரம், கொழுத்த கன்றை வைத்து விருந்து கொண்டாடி மகிழ்ச்சியடைவதை நாம் அறிய பார்க்கின்றோம். நாமும் நம்முடைய வாழ்விலே பாவ நிலையை ஏற்றுக்கொண்டு நம்மை அவரிடம் ஒப்புக்கொடுக்க விழைவோம். அதன் வழியாக அவருடைய இரக்கத்தையும் பரிவையும் மன்னிப்பையும் ஆசிரையும் அருளையும்
அபரிவிதமாய் பெற்றுக்கொள்ள இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்ள விழைவோம். அன்னை மரியாளினுடைய பரிந்துரையையும் இந்த நாளிலே கேட்டு நாம் மன்றாடுவோம். மோடு தொடர்ந்து இணைந்திருங்கள். கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதியுங்கள். ஆமென்.